அவர் வந்து 500 கோடி ரூபா சொத்து வந்து கணக்கு காமிச்சிருக்காரு. வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபா சொத்து வந்து விஜய்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்காதீங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா வாங்குறாரு. கடைசியாக ஒரு 10 படத்துக்கு மட்டுமே 250 கோடி ரூபா வாங்கினா கூட 2500 கோடி ரூபா சொத்து இருக்கணும்ல. 7500 விட்டுருங்க, மற்ற படமெல்லாம் விட்டுருங்க, ஒரு 50 படத்தை தூக்கி போட்டுருங்க, கடைசி ஒரு 10 படத்துக்கு 250 கோடி அப்படின்னு சம்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 2500 கோடி ரூபா இருக்கணும்ல. ஏன் இல்லை? அது எப்படி 500 கோடியாக மாறிச்சு? அது வந்து தேர்தலுக்காண்டி அவர் கணக்கு காமிச்சிருக்காரு. பினாமி பேரில் பல சொத்துக்கள் அவர் வச்சிருக்கிறாரு, பணமாக நிறைய பணம் வச்சிருக்கிறாரு. அது சொல்கிறாங்க 7500 கோடி ரூபா இருக்குன்னு. நம்ம என்ன அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம்? ஒரு கால்குலேஷன் தான். கிட்டத்தட்ட 92லேருந்து நடிச்சிட்டு வராரு. அவர் ஒரு 30 கோடி 40 கோடி 70 கோடி 100 கோடி 150 கோடின்னு வாங்கியிருப்பார்ல. அன்னைக்கு வாங்கின பணத்தெல்லாம் அவர் சொத்துல போட்டிருப்பார்ல. அன்னைக்கு வந்து 2 லட்சத்துக்கு விருகம்பாக்கத்தில் ஒரு கிரவுண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு வந்து இன்னைக்கு 5 கோடி அப்படின்னும் போது 2 லட்சம் 5 கோடியா மாறுதில்லை 30 வருஷத்துல. அன்னைக்கு தங்கம் என்ன விலை? அன்னைக்கு அந்த தங்கம் 1000 ரூபாய் வித்துச்சுன்னா இன்னைக்கு தங்கம் 1000 ரூபாய் விற்கிது, 5000 ரூபாய் விற்கிது இல்லை? அப்போ மாறுது இல்லை? 1000 ரூபான்னா அன்னைக்கு என்ன விலை, இன்னைக்கு 5000 ரூபான்னா என்ன விலை? அதுதான் நிச்சயமா ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அவர்கிட்ட.